கரண்ட் வந்தோடனே நான் கூட ஏதோ காட்டுக்குள்ள மாட்ட போறோம்னு நினைச்சேன். ஆனா ஹவாய் பீச்சில் 4 ஹவாய் பொண்ணுங்களை நிக்க வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து இங்க எடுத்த படங்கள் தான். நாம படத்துல பார்த்து பிரமிச்ச பல செட்டுகள் வந்து இங்கதான் இருந்தது. அதுல முக்கியமான ஒண்ணுதான் பாகுபலி ஆகலாம். சான்ஸ் கிடையாது. நான் காட்டுறது உங்களுக்கு சாம்பிள் தான், ஒரு 10 தான். பட் உள்ளுக்குள்ள வந்து ஒரு 500க்கு மேல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீ. प्रकार हेड को हम कहते हैं क्रोमा की इफेक्ट। सर रेस करिए जल्दी, रेस द बाइक्स। சோ அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க். என்னடா பண்ணிட்டு இருக்கற? பட்டர்ஃப்ளை. ஓ நான் தான் எங்க ஊர்லயே பார்த்துருக்கேனே அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க. பட் ஒரே இடத்துல இவ்வளவு பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா தெரியாது இல்லையா? இந்த ஒரு இடத்துல மட்டும் நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்கா தெரியல, எண்ண முடியாது. பட் இருக்கு. பட்டர்ஃப்ளை பார்க் வந்ததுனால பட்டர்ஃப்ளை கிட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, பட்டர்ஃப்ளையோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு வருஷம்னு நினைக்கிறேன்? 140 வருஷம். 140 வருஷம் தான். அது டைனோசர் அளவுக்கு வளராது. இல்லைண்ணா, ரெக்கையெல்லாம் பெருசா வரணும். நான் உன்ட்ட கேட்டதே தப்பு. எத்தனை வருஷங்கிறதே முதல்ல தப்பு. எத்தனை மாசம்? 12 மாசம். எத்தனை மாசங்கிறதும் தப்பு. எத்தனை வாரம்? 7 வாரம். எத்தனை வாரங்கிறதே தப்பு. ஒரு பட்டர்ஃப்ளையோட லைஃப் ஸ்பேன் வந்து 1 வீக், அதாவது 7 நாள் வந்து மேக்ஸிமம் சில வாரங்கள் தானா? சீரியஸ்லி? ஸோ அது உலகத்துல அது எவ்வளவு எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. ரொம்ப ஃபீல் பண்றான். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜப்பான் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து வீட்டுக்குள்ள நம்ம வெளில போகும்போது வந்துச்சுன்னு சொன்னா வாவ் இன்னைக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 10-15 பட்டர்ஃப்ளை வந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப நல்ல நேரமா? இல்ல, ஒரு பட்டர்ஃப்ளை வந்தா நல்ல நேரம், 10-15 வந்தா கெட்ட சகுனம் வருது. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அது வாழ்க்கையை அது வாழட்டும், என் வாழ்க்கையை நான் வாழ்றேன். எனக்கு இந்த விஷயம் போய் சுத்தி பார்க்க போறோம். இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? யாராச்சும் கேளுங்க. எப்படி தெரியும்? அந்த போர்டுல போட்டிருந்தாங்க. ஒரு விஷயத்த நீ படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச பத்தியா? நான் அந்த விஷயத்த பாராட்டுறேன்டா. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு மக்களுக்கு சொல்லு. தேவையில்லாத விஷயங்களை தயவு செஞ்சு பேசாத. எல்லாமே படிச்சேன். அது மேல இருந்தனால ஹைட் பத்தல. நான் பாக்குறடா. அது பேர் என்ன? உண்மையான பேரா? ஃப்ளட்டர்ஃப்ளைஸ் தான் நம்ம பட்டர்ஃப்ளைன்னு இருக்குமா? இனிமே உங்க வீட்ல எல்லாரும் ஃப்ளட்டர்ஃப்ளைன்னு சொல்லுங்க, பட்டர்ஃப்ளை கிடையாது. ஆமா சரி, பெரிய கூப்பிடுறாங்க. ஃப்ளட்டர்ஃப்ளை. இது எல்லாமே வந்து இங்க எடுத்த படங்கள் தான். நாம படத்துல பார்த்து பிரமிச்ச பல செட்டுகள் வந்து இங்கதான் இருந்தது. அதுல முக்கியமான ஒண்ணுதான் பாகுபலி ஆகலாம். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய விஷயங்கள் எவ்வளவோ உருவாக்குறது சரி. இந்த வெயிலுக்கு இதை உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்குங்க. அந்த சில்னஸ், இந்த மேல படுற அந்த வாட்டர் ஸ்ப்ரே, அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க மிஸ்டரா. உண்மையிலேயே அடிக்கிற வெயிலுக்கு தேங்க்ஸ் ராமோஜி ஃபிலிம் சிட்டி அண்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஹார்ட்டி தேங்க்ஸ் ராமோஜி ஃபிலிம் சிட்டி. இந்த விஷயத்துக்கு கூட மக்கள் நலனுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க இல்லையா? சூப்பர். லெஃப்ட் சைடு அந்த புத்தா. அந்த புத்தா பாரு. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் இந்த போன்சாய் போனாசா. போன்சாய்னா என்னன்னு சொல்றேன் வாங்க.
ஸோ இங்கே இருக்கிறதுலாம் வந்து போன்சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இந்த பின்னாடி இருக்கிற ஒரு மரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மரம் மாதிரி வர வேண்டிய அந்த லைஃப் டைம் இருக்கிற விஷயங்கள் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இதனால ஒரு சின்ன செடியோ அப்படிலாம் கிடையாது. சில ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணி அதோட சைஸை வந்து சின்னதாக்கி அட்ராக்ஷனாக இங்கே வச்சிருக்காங்க. இதுக்கான ஒரு மெனக்கெடல், இதுக்கான ஒரு ப்ராசஸே வந்து எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 10, 15, 20 இயர்ஸ் கூட இருக்கலாம். ஸ்டான்ஸ் சைடு இதுக்கு நான் காட்டுறது உங்களுக்கு சாம்பிள் தான், ஒரு 10 தான். பட் உள்ளுக்குள்ள வந்து ஒரு 500க்கு மேலே இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீ. அதுதான் வந்து மினியேச்சர் மாதிரி மக்களே. என்டர்டைன்மெண்ட்டாக நிறைய விஷயங்கள், அப்புறம் வந்து நேச்சுரலாக நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ மீடியா ரிலேட்டடாக சில விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ராமோஜி மூவி மேஜிக். இங்கே என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், நிறைய லைவ் ஸ்டன்ஸ்னு எக்கச்சக்க விஷயங்களை லைவாக வந்து காட்ட போகிறாங்க. உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம். அதை உங்கள்கிட்டையும் காட்ட போகிறோம். ஸோ வாங்க. எங்கே போகிறோம்? ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் ஆக்ஷனே இருக்குது. வாங்க ஆக்ஷன் தியேட்டர். இந்த மாதிரி மூவி மேக்கிங் சீன்ஸ் தான் பார்க்க போறீங்க. பட் இந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. பெஸ்டா ஒர்த்தா பார்ப்பீங்க. வாங்க. விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். எப்படி பண்ணுறாங்கிறது தெரியாது இல்லையா? இன்னைக்கு இந்த ஃப்ளோரில் அதுதான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்துட்டாங்க பாருங்க, அங்கே பாருங்க. Yes, ma'am, with the bag in the lab. Hey, we don't have any dialogues. Please join the stage. Yes, ma'am. எங்க கூட வந்து ஒரே பாவத்துக்கு எங்க கூட வந்து ஒரு ஆளுங்க செலக்ட் ஆகி போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். Yeah, very good. Now the introduction part. Ma'am, your name and coming from. आपका नाम कहाँ से आ रहे हैं आप? Nandi ma'am from Coimbatore. So your name and coming from? Nagaraj sir from Bangalore. Kartika ma'am from Kerala. 3 members, please get inside the start room for the costume. Yes, please. Yes, everyone, join your hands and welcome them on the stage, please. Sir on the yellow bike, madam both on red bikes. Yes, please be seated. Madams, please listen carefully. You both are not heroes in the film, and sir, आप भी hero नहीं हो. Okay, now you 3 are bank robbers. Yes. Yes, sir. Acting करना है. कहानी में बैंक रॉबर्स. आप सभी देख सकते हैं यहाँ पे एक ग्रीन स्क्रीन की मदद से पूरा बैकग्राउंड चेंज कर दिया हमने. इस प्रकार इफेक्ट को हम कहते हैं क्रोमा की इफेक्ट. सर रेस करिए जल्दी, रेस द बाइक्स. तो आवाज सुनाई दिया? Have you heard any sound here? No. Now we are going to add the sound effects in the movie scene. अभी हम ऐड करेंगे sound. So இந்த ஸ்டேஜ் முடிச்சு டோர் ஓபன் பண்ணா அடுத்த ஸ்டேஜ். இது வந்து ஆடியோக்கு இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அருண், सभी को स्वागत है साउंड स्टेज ऑफ एक्शन थिएटर में. Ladies and gentlemen, welcome to the sound stage of action theater. sound effects. और sound. चोर चोर नहीं, चोर मेरा बैग, चोर चोर कोई है, प्लीज somebody help me, चोर. Start the fight. Start the fight, sir. Yeah, very good. खेलना है. Very good, very good. आपका रोल लास्ट में है. एंजॉय करिए. देखिए हमारे स्टार्स आगे पर्दे के ऊपर. One stars on the screen now. As you can see here, we are using a mixer sound to create and add the bikes and effects in the movie scene here. In the olden days, the movie production teams have been using the same technique to create and add the bikes and effects to the movie scene. इसी प्रकार मिक्सर की आवाज को get ready, shoot now. Very good. बुलेट बाहर आ गया, काम खत्म हो गया. दे दीजिए बस. Yeah, very good. Get ready. Stop now. Yeah, very good sir. जबरदस्त चलाएं. ये सभी आप जाके फैमिली के साथ बैठना है. Thank you so much. Please be seated with your family. ध्यान से सुनिए. जो भी आप यहाँ we need this. Hey, heroine entry. Hey.
இங்க பாரு என்ன பண்றப்பா போலீஸ் துரத்திட்டு இருக்காங்க. மேம் வாழ்த்துக்கள் மேடம், ஆட்டோகிராஃப் மேடம். अर्जुन के साथ सफर करते हैं फिल्मी दुनिया का। அண்ணா 2 பேரும் ஓரத்துல வேற. அண்ணா எப்படி இருக்கு? நான் கூட ஏதோ காட்டுக்குள்ள மாட்ட போறோம்னு நினைச்சேன். ஆனா ஹவாய் பீச்ல 4 ஹவாய் பொண்ணுங்களை நிக்க வச்சிருக்காங்க. அதுதான் உங்கள்கிட்ட காட்டுறோம். Priya Vaishali, we love you. சீரியஸ்லி நிலண்ட வீரன் வந்தா எவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியுது. கூடிய சீக்கிரம் அவங்களையும் கூட்டு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு காட்டணும்னு அவ்வளவு ஆசையா இருக்குது. செமையா இருக்கு. दूसरी इच्छा भी पूरी कर दूं। ईशा से शादी करना चाहता हूँ। மக்களே செம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மக்களே ஒரு வழியா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் பண்ணி முடிச்சாச்சு. பயங்கர ஹாப்பியா போச்சு. ஸோ நீங்க இந்த சம்மர் சீசனுக்கு உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு உங்க பசங்களை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான் நாங்கள் சொல்லுவோம். அண்ட் April 15, April 20க்கு மேல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. எக்கச்சக்க புது புது விஷயங்களும் வரப்போகுது. அண்ட் ஏகப்பட்ட எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ் இங்க இருக்கு. ஸோ நாங்க குழந்தைங்களை இன்னைக்கு கூப்பிட்டு வரலதான், ஏன்னா நாங்க வேற ஒரு வேலையா வந்தோம், அப்படியே வந்தோம். பட் உங்க குழந்தைங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த vlog நாங்க பண்ணி போட்டிருக்கோம். நிச்சயமா வைஷாலி பிரியா நிலண்ட வீரனை அழைச்சிட்டு வந்து அவங்களோட எக்ஸைட்டிங் அந்த மொமெண்ட்லாம் வந்து உங்கள்கிட்ட நிச்சயமா வந்து சீக்கிரமே காட்டுவோம். இந்த சம்மர் சீசன்ல அவுட் சைடு ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஹைதராபாத்ல ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்து விசிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 1 ஃபுல் டே என்ஜாய்மெண்ட் இங்க இருக்கு. ஆமாங்க. ஸோ டீடைல்ஸ் எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணிருக்கோம். டூ செக் இட் அவுட். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு குடும்பத்தோடு வந்து சந்திக்க வரை உங்களது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள்.